நெடுநாள் காத்திருந்து குழந்தை பெற்றவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அம்மா அப்பாலாம் இந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. முதல்ல இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. நீங்க மைக் கொடுங்க. இங்கேருந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? எனக்கு 13 வருஷம் போச்சு சார். 13. அப்பா, நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? நிறைய போராட்டம், அசிங்கம், அவமானம், அந்த சந்திப்பு சொல்லவே முடியாது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை, அந்த டார்ச்சல் வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது. மென்டல் ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு டாக்டர் சொல்லிட்டார். டேய், ஏன் அழுகுற? உங்க அம்மா ஒன்று குழந்தை இருக்கணும், இல்லை நீ மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னார். கல்லஞ்சக்காரன். தாய்மைன்ற எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை வாய்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது. என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? நம்ம அவங்களுக்கு சேர்த்து ஈடு கிடையாது. எனக்கு அவ கொடுத்த சந்தோஷம் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆனந்தம் அது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அதுக்கப்புறம் 2வது குழந்தை, அவளுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா இவ கொடுக்குற ஆனந்தம்லாம் அதுகிட்ட கிடைக்காது. வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு புடக்குறியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்க கண்ணில் அப்படியே தண்ணி நின்றுட்டே இருக்கு. ஆனா நீங்க என்னடா உங்க தங்கச்சிக்கு தான் செல்லம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்களாம்ல? அது உண்மை சார். அதுக்கு தனி கதை, அந்த டிபார்ட்மெண்ட் வேற. இவ ஒரு நைட் இல்லைன்னா கூட எனக்கு தூக்கம் வராது. இவ்வளோ சொல்றாங்கல்ல சார், 6th ஸ்டாண்டர்ட்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாங்க சார். இதுக்கு தான் அந்த பில்டப்பா? இல்ல 6th இருந்தே ஹாஸ்டல். ஏமா ஒரு ராத்திரி பிரிஞ்சிருக்க மாட்டேன் நீங்க? அப்படின்னு கொண்டு நல்ல எண்ணத்துல ஹாஸ்டல்ல சேர்த்தோம். அடிப்பாங்க சார். அடிப்பியா? பின்ன டியூஷன் போயிட்டு நான் அப்பாவை தான் பார்க்க போயிருப்பேன், வெளியே எங்கேயும் கூட போயிருக்க மாட்டேன். செம்ம அடி ரோட்ல விழும் சார். சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னமா ஒரு காவிய கதை சொல்லிட்டு ஆக்ஷன் படமா இருக்கு கடைசில? இல்ல சார், அடிச்சிருக்காங்க பயங்கர. எனக்கு அதெல்லாம் வந்து அப்படியே மைண்ட்ல இருக்கு. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி. இன்னொரு சார், அந்த கேட்ல வந்து ஸ்டீல்ல போட்டிருப்பாங்க, இப்படி புடிச்சு இப்படி ஒரு இடி இடிச்சாங்க. கத்துறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே கிழிச்சு ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. குடும்பப்படுத்துற தாய் எங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் இப்போ அது என் தங்கச்சி அப்படியே ஆப்போசிட் சார். அவளெல்லாம் பெருசா அவ்வளோ நான் பார்த்த வரைக்கும் அவளை அடிச்சதே கிடையாது. ஏன் இப்படி பாக்குறாரு? தவம் இருந்தா எங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்த வேர்டை. நீங்க சும்மா இருந்தா கூட பரவாயில்ல, தவம் வந்து பெத்த பிள்ளைன்னு இந்த பிள்ளை சொல்லல. உங்களுக்கு என்ன மண்டையில ஓடுதுன்னா, தாளாட்டினது பாராட்டினது இது உங்க மண்டையில ஓடுது. அந்த பிள்ளைக்கு நீங்க அதை தூக்கி போட்டு மிதிச்சே தான் மண்டையில ஓடுது. யார் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, உன்னை வந்து அப்படியே தங்க தட்டுல வச்சிருந்தாங்க. நீ வந்து பாத்தியா, நான் தான் அடி வாங்கினேன், நீ பாத்தியா? அடியோ